மதுரை சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் புரட்டாசி பொங்கல் திருவிழா. 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சக்தி கரகம் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள மேலக்கால் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் விவசாயம் செழிக்க மழை வேண்டியும் மக்கள் நலனுக்காகவும் திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது. சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த திருவிழாவையொட்டி விரதமிருந்து பக்தர்கள் தினசரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். அதன் தொடர்ச்சியாக இன்று காலையில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இரவு கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் வைகை ஆற்றுக்கு சென்றனர். அங்கு சக்தி கரகம் வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அக்னி சட்டி, 21 அக்னி சட்டி, வேல் குத்தி அக்னி சட்டி எடுத்தல் மற்றும் சிறியவர்களுக்கு செம்புள்ளி கரும்புள்ளி குத்துதல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். வைகை ஆற்றிலிருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சக்தி கரகம் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு வந்தது. இந்த ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று காளியம்மன் கோவிலை அடைந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவில் சடங்குகளின்படி காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மன் அருளை பெற்றனர்.